கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் வசனங்கள் 2 மற்றும் 3. யாக்கோபு 1 வசனங்கள் 2 மற்றும் 3. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். Consider it pure joy, my brothers and sisters, whenever you face trials of many kinds, because you know that the testing of your faith produce perseverance. என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும்போது நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆமென். இன்றைய தியான வசனங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிக ஆழமான உண்மையை எடுத்து காட்டுகிறது. பொதுவாக மனிதர்கள் சோதனைகளை துக்கத்திற்கும் தோல்விக்கும் அடையாளமாக நினைப்பார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை சோதனைகளை ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான கருவி என்று போதிக்கிறது. இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். சோதனைகள் பல வடிவங்களில் வருகின்றன. நோய், வறுமை, குடும்ப பிரச்சனைகள், வேலை மற்றும் ஊழிய சவால்கள், அவமானங்கள், விசுவாசத்தின் நிமித்தம் வரும் துன்பங்கள் என்று பல வடிவங்கள். அகப்படும்போது என்ற வார்த்தை சோதனைகள் நம்மால் தேடப்படுபவை அல்ல, ஆனால் வாழ்க்கை பயணத்தில் எதிர்பாராத விதமாக நம்மை சந்திப்பவை என்பதை காட்டுகிறது. தேவ பிள்ளைகளுக்கு சோதனைகள் வராதென்று வேதம் சொல்லவில்லை. சோதனைகளின் நடுவிலும் தேவன் நம்மோடு இருப்பார் என்று கூறுகிறது. அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது சோதனையை பார்த்து சந்தோஷப்படுங்கள் என்று அல்ல, சோதனையின் பலனை நினைத்து சந்தோஷப்படுங்கள் என்பதே பொருள். ஒரு மாணவன் தேர்வை விரும்ப மாட்டான், ஆனால் தேர்வு முடிவில் கிடைக்கும் வெற்றியை நினைத்து மகிழ்வான். அதே போல விசுவாசி சோதனையின் வேதனையை அல்ல, அதன் மூலம் தேவன் உருவாக்கும் ஆவிக்குரிய முதிர்ச்சியை நினைத்து மகிழ்கிறான். சோதனை ஒரு தண்டனை அல்ல, அது தேவனுடைய பயிற்சி. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, அதாவது தங்கம் நெருப்பில் சுத்திகரிக்கப்படுவது போல விசுவாசமும் சோதனைகளால் சுத்திகரிக்கப்படுகிறது. தேவன் நமது விசுவாசத்தின் தரத்தை வெளிப்படுத்துகிறார். உண்மையான விசுவாசமா, சூழ்நிலையை சார்ந்த விசுவாசமா, தேவனை மட்டும் சார்ந்த விசுவாசமா என்பது சோதனைகளில் தெரிய வருகிறது. பொறுமையை உண்டாக்கும். இங்கு பொறுமை என்பது வெறுமனே காத்திருப்பது அல்ல, அது நிலைத்திருத்தல், விடாமுயற்சி, விசுவாசத்தில் உறுதியாக இருப்பது என்ற அர்த்தத்தை தருகிறது. சோதனைகள் விசுவாசியை பலவீனப்படுத்த அல்ல, பலப்படுத்தவே அனுமதிக்கப்படுகின்றன. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் என்று பவுலடிகளார் கூறுவதை ரோமருக்கு எழுதின நிருபம் 5 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உபத்திரவம், பொறுமை, பரீட்சை, நம்பிக்கை என்ற ஆவிக்குரிய வளர்ச்சி சங்கிலியை பவுல் இங்கு விளக்குகிறார். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதுமாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது
உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு தமது முதலாம் நிருபம் 1 அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். தங்கம் நெருப்பில் சுத்தமாவது போல விசுவாசமும் சோதனைகளால் பரிசுத்தம் ஆகிறது. இதை விசுவாசிக்கிறீங்களா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று பவுலடிகளார் கூறுவதை ரோமர் 8:28 வாசிக்கிறோம். சோதனைகள் கூட தேவனுடைய திட்டத்தில் நன்மையை உண்டாக்குகின்றன. எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று எபிரேயர் 12:11 வாசிக்கிறோம். தற்கால வேதனை எதிர்கால ஆசீர்வாதத்திற்கான தயாரிப்பு. தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 66:10 வாசிக்கிறோம். சோதனைகள் நம்மை அழிக்க அல்ல, சுத்திகரிக்கவே. மொத்தத்தில் இன்றைய தியான வசனங்கள் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், எல்லாருக்கும் சோதனைகள் வருகின்றன, விசுவாசிகளும் விதிவிலக்கு அல்ல. ஆனால் விசுவாசியின் அணுகுமுறை வேறுபட்டதாக இருக்க வேண்டும். சோதனைகள் வாழ்க்கையின் ஒரு பகுதி. சோதனைகள் தவிர்க்க முடியாதவை. தேவனுடைய பிள்ளைகள் அவற்றை எதிர்கொள்கிறார்கள். உதாரணமாக யோசேப்பு, தாவீது, யோபு இவர்களின் வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோமே. அவர்கள் சந்திக்காத பிரச்சனைகளா சோதனைகளா? யோசிச்சு பாருங்க. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் தேவன் பேரில் விசுவாசத்துடன் பொறுமையோடு சகித்ததால் அவர்கள் சோதனைக்கு பின் பொன்னாக விளங்கியதை பார்க்கிறோம். சோதனைகள் நம் விசுவாசத்தை பரிசோதிக்கின்றன. நம்முடைய விசுவாசம் வளர்வதற்காக தேவன் சோதனையை அனுமதிக்கிறார். சோதனைகள் பொறுமையை உருவாக்குகின்றது. உடனடி ஆசீர்வாதத்தை அல்ல, நிலைத்த குணத்தை தேவன் உருவாக்குகிறார். சோதனைகளின் முடிவு ஆசீர்வாதம். கிரீடம் காத்திருக்கிறது, வெற்றி காத்திருக்கிறது, தேவனுடைய மகிமை வெளிப்படும். எனவே சோதனையை கண்டு பயப்படாதிருங்கள். தேவனுடைய நோக்கத்தை தேடுங்கள். ஜெபத்தில் நிலைத்திருங்கள். விசுவாசத்தை விட்டுவிடாதிருங்கள். சோதனையின் முடிவில் தேவனுடைய மகிமையை எதிர்பாருங்கள். சுருக்கமாக சொல்வதானால், இன்றைய தியான வசனம் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை கற்றுக் கொடுக்கிறது. சோதனை என்பது தேவனுடைய நிராகரிப்பு அல்ல, அது தேவனுடைய உருவாக்கும் செயல்முறை. தங்கம் நெருப்பில் சுத்தமாவது போல ஒவ்வொரு விசுவாசியும் சோதனைகளில் முதிர்ச்சி அடைகின்றான். ஆகையால் சோதனையின் வேதனையை மட்டும் பார்க்காமல் அதன் மூலம் தேவன் உருவாக்கும் மகிமையான பலனை நோக்கி பார்ப்போம். என்ன பார்ப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய தியான வசனங்கள் மூலம் நீர் எங்களோடு பேசியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் வரும் பலவிதமான சோதனைகளின் நடுவே தளர்ந்து போகாமல் உம்மை நம்பி நிலைத்திருக்க கிருபை தாரும். எங்கள் விசுவாசம் பரிசோதிக்கப்படும் நேரங்களில் முறுமுறுக்காமல் உமது சித்தத்தை அறிந்து சந்தோஷத்தோடு காத்திருக்க உதவி செய்ய வேண்டுகிறோம். சோதனைகளின் மூலம் பொறுமையையும் ஆவிக்குரிய முதிர்ச்சியையும் எங்களில் உருவாக்கும். துன்பத்தின் நடுவிலும் உமது சமாதானத்தையும் பலனையும் நம்பிக்கையையும் அனுபவிக்க கிருபை தாரும். எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துகிற தேவாதி தேவனே, எங்கள் வாழ்க்கையில் உமது மகிமை வெளிப்படும்படி நடத்த வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பு எடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம்
ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.